வார்னிங். நாங்கள் அழகால இல்லை, நாங்கள் இன்னும் கேமரா பிக்கில் வரலையே. ஓகே கிளாப் கிளாப் கிளாப். அனைத்தையும் குறைத்தாலும் நிறைவாக நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுவீராக. உமது கருணையால் வீட்டை இவர்களுக்கு இந்த குடும்பத்திற்குரிய அமைதி உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் எங்கும் உரைப்பவர். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேறிடத்தில் தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். நாட்களில் இயேசுக்குரியதாவது நான் செய்யும் செயல்களை எல்லாம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவர்கள் செய்வார். ஏனெனில் நான் தந்தையின் குழுவோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை சுற்றத்தவர்களாக விட மாட்டேன். ஆசீர்வாதம் அதோடைய ஆசீர்வாதம் வாழ்க்கை திருமணம் செய்யுங்கள், வீட்டை கட்டுப்பாடு ரெண்டுமே ஒரு உலக இந்த காரியங்களை பார்க்கும்போது கடினமான காரியமானால் அதை நீங்கள் சிறப்பான முறையிலே இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு நாளிலே கடவுளுக்கு தொடர்ந்து அதே ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக இருக்க ஒவ்வொரு சேர்ந்து நானும் ஜெபிப்போமாக. அன்பு தந்தையை நாங்கள் அனைவரும் உண்மை புகழ்கின்றோம். இந்த புதிய வீட்டில் ஒரு பேர் உதவியும் பராமரிப்பையும் கடுமோடு உண்மை வாழ்த்துகின்றோம். வீணர்களுக்கு முன்னடையாளமாக இந்த வீட்டை ஆசீர்வதித்து ஒரு ஆட்சி இந்த வீட்டை ஆட்கொள்ள பணிபுரிந்து எழுதுகின்றோம். இந்த வீட்டை கட்டிப்படிக்க கூடிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் வழிமுறையையும் நம்பி வருகின்றோம். இவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீட்டை ஒரு பாதுகாப்பையும் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் புனிதரின் ஆதரவையும்
காவல்துறை இலைக்காக காவலில் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து முடிவில்லாத பெருந்தவர்கள் உடைய ஆசீர்வாதத்தை உணர்கின்ற குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவரே நாளிலே இவர்கள் ஆசீர்வாதத்தை உணர்கின்ற இவர்கள் தொடர்ச்சியாக இதே ஆசீர்வாதத்தோடு இதே மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறார்கள். சிறப்பாக வீட்டை ஆசிரியர் வேலைகளை சொல்லி யாரெல்லாம் பண்ணியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீரை துணையாக இருந்து அவர்களுக்கு ஒரு அமைதியை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தருகிறார்கள். அவர்களை யாரெல்லாம் இந்த வீட்டில் வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு அதே மகிழ்ச்சி இருக்க செய்கிறார்கள். கண்டிப்பாக ஆரோக்கியத்தாயை நாங்கள் ஆரோக்கியத்தாயை கிடைக்கிறோம். நாங்கள் ஆரோக்கியத்தை கொடுத்து வருகிறோம். சிறப்பாக இந்த வேலையை வீட்டிலே குடியிருக்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல பழத்தை கொடுத்து நீரே அவர்களுக்கு எதிரான அனைத்து காரியத்தையும் மக்களும் வேண்டி இருக்கிறார்கள். சிறப்பாக இந்த வேலையை இந்த வீட்டு கண்டுபிடிக்க இவர்களை கொடுத்து அனைத்து காரியங்களையும் வழிகளை யாரெல்லாம் கண்டுபிடிக்க பணியிருக்கிறார்கள் அவர்களையும் டிஸ்ட்ரிபியூஷன் கமிட்டி ரிட்டர்ன் கேட்டோம் ரிட்டர்ன் ஓகேக்கா கொஞ்சம் லேட்டு. எதுக்கு அந்த உப்பு புது வீட்டுக்கு உப்பு தேங்காய் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்க. ஆனா அஜ்ஜோ மஞ்சள் மங்களகரமா இருக்கணும். உப்பு இல்லாம எந்த சாப்பாடும் நல்லா இருக்காது. தேங்காய் பால் அதான் தேங்காய் பால் எடுத்து தான் கொடுப்பாங்க. முன்னாடி வந்து பால் கிடையாது. தேங்காய் பால் எடுத்து தான் கொடுப்பாங்க. தேங்காய் வச்சு பால் கொடுப்பாங்க. பால் காய்ச்சி கொடுப்பாங்க. தேங்காய் பால் பால் காய்ச்சுவாங்க. காய்ச்சிட்டு கொஞ்சமா சாப்பிட்டு காய்ச்சுவாங்க. எல்லாருமே தேங்காய் பால் தான் கொடுப்பாங்க. எப்பவுமே தேங்காய் பால் தான். மஞ்சள் வந்து மங்களகரமா இருக்கீங்க. அதாவது புது வீட்டுக்கு பால் காய்ச்சும் போது பாலில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுவீங்க சொல்லுங்க. அடுப்பு வைக்கணும், அப்புறம் அடுப்பு பத்து வைக்கணும், பாத்திரம் வைக்கணும், அப்புறம் பால் பாக்கெட் பால் ஊற்றணும், அப்புறம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் பால் பொங்கினதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் பால் பொங்கிருச்சு. அது பால் பொங்கி ஊத்துறது அந்த சைடு வச்சு சொல்லுவாங்க. ஓகே. நல்லது. இது வந்து எல்லா சைடுமே ஊத்துச்சு. அதனால ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன
வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன? காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்மணி மலரே உன் இருவிழியா ஆமாம், ஐயா ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? வெரி குட். அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு மாப்பிள்ளை தான் போட்டிருக்க தட்டு நம்ம தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே. நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உன் இருவிழியா. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன? வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன? காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே.